ஐஃபோன் 18 வரப்போது. ஏன்டா ஐஃபோன் 17 வாங்குனேன்னு நீங்க கேட்கலாம். ஸோ நான் இன்னைக்கு ஐஃபோன் எடுக்கிறதுக்கு நம்ம விருதுநகர்ல லொக்கேட் ஆயிருக்கிற சத்யாவுக்கு தான் வந்திருக்கேன். பிகாஸ் இவங்க தான் ஆப்பிளோட அஃபிஷியல் டீலரா இருந்தாங்க நம்ம விருதுநகர்ல. அண்ட் ஆல்சோ நான் ஏன் 17 ப்ரோ எடுக்கலன்னு பார்த்தீங்கன்னா 17 ப்ரோ அண்ட் 17க்கும் ரொம்ப சிமிலர் டிஃபரன்ஸ் தான் கேமரால இருந்துச்சு. ஜஸ்ட் 4x அண்ட் 8x இது ரெண்டு மட்டும் தான் பார்த்தீங்கன்னா ப்ரோ வேரியன்ட்ல இருந்துச்சே தவிர மற்ற வேற எந்த டிஃபரன்ஸுமே இல்லை. அண்ட் ஐஃபோன் 17ல கலர் வேரியன்ட்ஸ் இவங்ககிட்ட எல்லாமே அவைலபிளா இருந்துச்சு. பட் எனக்கு கலர்ல அவ்வளோவா ப்ரிஃபரன்ஸ் கிடையாது. ஸோ நான் ஒயிட் பிக் பண்ணேன். ஒயிட் கலர் பார்த்தீங்கன்னா கிளாசிக் அண்ட் ப்ரீமியமாகவே இருந்துச்சு. அண்ட் ஐஃபோன் வாங்குறதோட ஐஃபோனை அன்பாக்ஸ் பண்ணுறதோட ஃபீலே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஒரு மொபைல் வாங்குறதுக்கு நம்ம வீட்டில் அமௌண்ட் வாங்கி வாங்கின காலம் போய் நம்ம ஓன் அமௌண்ட்ல வாங்குற ஹாப்பினஸ் இருக்கே அதை சொல்றதுக்கு வார்த்தையே கிடையாது. அண்ட் இந்த மொபைல் வாங்கினதுக்கு முதல் காரணம் பார்த்தீங்கன்னா ஃபாலோவர்ஸ் ஆன நீங்க தான். ஸோ இதே மாதிரியே எப்பயுமே உங்க லவ் அண்ட் சப்போர்ட்டை எனக்கு கொடுங்க. தென் அன்பாக்ஸ் பண்ண கையோட பழைய மொபைல்ல இருக்கிற ஸ்டோரேஜ் எல்லாத்தையும் புது மொபைலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கு 1 hour கிட்ட எஸ்டிமேஷன் ஆச்சு. கேஷ் ஆஃபர்ஸ் எல்லாத்துக்குமே உண்டு. பட் நான் எனக்கு இந்த தூம் ஹெட்செட் தான் வேணும்னு சொல்லி கேட்டு வாங்கிக்கிட்டேன். அண்ட் இங்க இருக்கிற ஸ்டாஃப்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராகவே ஹேண்டில் பண்ணாங்க. மறக்காம நம்ம ஐடியா ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் நம்மளும் வீட்டுக்கு கிளம்பியாச்சு. டாடா பை பை.